ஹாய் உறவுகளே, வெல்கம் டு குக் வித் சரளா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வல்லாரைக்கீரை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கட்டு வல்லாரைக்கீரை எடுத்து தண்டு தனியாகவும் கீரை தனியாகவும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உறவுகளே. எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 வாட்டி தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். அதில் குட்டி குட்டியாக மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா அலசி எடுத்துக்குங்க. அலசி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் உறவுகளே. எடுத்து வச்சுட்டேன். இப்போது வல்லாரைக்கீரை துவையல் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டேன். பேன் வச்சுட்டு ஆயில், நான் முழுக்க நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன் துவையல்ன்றதுனால. அதனால் நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் உறவுகளே. எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு தோல் நீக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி ஒரு 1/4 துண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வரமிளகாய் 6, 7 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனும், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனும், மிளகு 1 ஸ்பூனும், சீரகம் 1/2 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க உறவுகளே. இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது, இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம்ல கீரை, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இந்த கீரையில் ஒரு கசப்பு தன்மை, கொஞ்சமாக லைட்டான ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அந்த கசப்பு தன்மை மாறணுன்னா நம்ம நல்லா வதக்கணும் உறவுகளே. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி குக் ஆகிடும். அந்த கீரையிலே தண்ணி விடும், அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். அது வரையும் நம்ம நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான். நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் போடாத செஞ்சிங்கன்னா ரொம்ப நாள் வச்சு, அதாவது 1 வீக் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் துருவல் போட்டால் ஒரு 3 நாள் வச்சு சாப்பிட்லாம் உறவுகளே. அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட முடியும். அதனால் நல்லா தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே கூல் டவுன் ஆகட்டும் சொல்லிட்டு விட்டேன் உறவுகளே. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொரப்பாக தான் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் துவையல்ன்றதுனால. இப்போ துவையலோட தாளிப்பு பார்ப்போமா? ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் இப்போயும் எடுத்துக்கிட்டேன் தாளிப்புக்கு. நல்லெண்ணெய் எடுத்து அதில் கடுகு சீரகமும் போட்டுட்டு கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கறிவேப்பிலை பொரிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல வல்லாரைக்கீரை துவையல், அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் இருக்கிற இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கிட்டேன் உறவுகளை. அதுலேயே ஊற்றிட்டு இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எப்படி இருக்குது பாருங்கள். கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லை உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாகவே இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே அந்த கலர் சேஞ்ச் ஆகும் உறவுகளே. இந்த துவையலோட கலர் பாருங்கள், இப்போ டார்க் கலரில் க்ரீனில் வந்துச்சு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் தனியாகவும் இந்த துவையல் மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்போயே நம்மளுக்கு வல்லாரைக்கீரை துவையல் ரெடின்னு தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான வல்லாரைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் உறவுகளே. அது மட்டும் இல்லை, இது ஞாபக சக்திக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உறவுகளே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நன்றி.